பேப்பர் புட்டி, பழைய பேப்பர் புட்டி, பழைய பேப்பர், பழைய பேப்பர். தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருந்துட்டு இப்ப வேலை ஏதும் இல்லாம ஓட்டின்னு இருக்காரே, இவாதான் நம்ம ஹீரோ. பேரு எஸ் எக்யராம சுப்பிரமணியம், BABL. ஓட்டுறது எப்படிங்கறத பத்தி ஒரு புஸ்தகமே எழுதலாம் இவா. அந்த அளவுக்கு அனுபவம் அண்ணாவுக்கு. ஹீரோவுக்கு வாக்கப்பட்டவா ஹீரோயின். அண்ணாவை விட மன்னி வசதியானவா. இவா தயவுலதான் அவ காலட்சேபமே நடந்துட்டு இருக்கு. அவ பேரை தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அவ பேரு கோகிலா. காப்பி குடுத்துட்டு உடனே போயிடணுமா? செத்தங்க வா, சட்னு வாடி. அண்ணாவுக்கு எப்பவுமே சபலம் தான். முதல்ல பார்த்ததுல இருந்து சபலம் தான். இவ ரெண்டு பேரும் எங்க சந்திச்சுட்டா தெரியுமோ? கச்சாலீஸ்வரர் அக்ரஹாரத்துல. மாமா மாமா, இந்த ப்ளூ புடவை கட்டின்னு வராளே அவளா இல்ல சிவப்பு புடவை கட்டின்னு வராளே யார் பொண்ணு? புடவை கட்டிட்டு இருக்கனால ரெண்டு பேருமே பொண்ணாத்தான் நேக்கு தெரியறது. படுத்து ரேல் பார்த்தா கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டேன். முதல்ல யார் வந்து நோக்கு நமஸ்காரம் பண்றாளோ அவதான் கல்யாண பொண்ணு. ஏண்டா அது கூட பறக்கிற? நான் பறக்கல மாமா, ஆள் தெரியாம ஆசைப்பட்டக்கூடாதுன்னு கேட்டேன். கோகிலா, மாப்பிள்ளை நமஸ்காரம் பண்ணிக்கமா. மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணுமா. அவர்தான் மாப்பிள்ளைக்கு கார்டியன் மாதிரி. நன்னாயிரம்மா. செத்தையரம்மா, என் ஆத்துக்காரிக்கு மட்டும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போய் உட்காந்துக்கோ. அது போதும். எல்லாம் சம்பிரதாயப்படி நடந்து கொடுத்து குழந்தை அப்படியே ஒரு பாட்டும் பாடிடுமா. அது பாட தெரியலன்னா முற்றுங்களேன், பரவாயில்ல. பெரியோர்களே, தாய்மார், பெரியோர்களே, அவ்வளவுதானே சார்? பெரிய என்ன மாலை? மாலையா? நான் மாலையை போட்டுனா லேஸ்ல கழட்டுறதில்ல, நீங்க போங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பிருந்தா சகோதரிகள் நாட்டிய அரங்கேற்றத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. இந்த பரதக்கலைக்கு வித்து இட்டவரே ஒரு ஆம்பளை தான். ஆனா இது அதிகமா பெண்கள் தான் ஆடுறாங்க. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அந்த பரத முனிவரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அவருடைய மனைவி ஒரு பெண்மணி. அம்மா டியூனுக்கு அண்ணா ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக தாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டுமேனு எல்லாருக்கும் பரதக்கலையை கத்துக் கொடுத்திருக்கார். இந்த இடத்துல சிரிக்கணுமே. ஹலோ மணி, வா 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 வாமா கோகிலா வா. இவ்வளவு நேரம் உனக்காத்தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நம்ம நட்ராஜன் பசின்னு அலற ஆரம்பிச்சேன். அதனால தான் உட்காந்து சார். ப்ளீஸ் கோகிலாவா? கோகிலா வெளிப்பாட்டில அட்டன் பண்றது உலக மகா அதிசயமாச்சே. அதான் லேட்டா? இல்ல வர்ற வழியில பஸ்ஸ மறிச்சுட்டா. மீனம்பாக்கத்திட்ட வரும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிரைவர்ஸுக்கும் சண்டையா. ஸ்டூடெண்ட்ஸ் வழி மறிச்சு ஜே போட சொன்னா, அங்க ஜே போட்டு நேர கிண்டிக்கு வந்தோம். அங்க ரேஸ் குதிரை எல்லாம் வழி மறிச்சிருக்குமே. அந்த சார் டிரைவர்ஸ் எல்லாம் வழி மறிச்சுட்டா. அங்க டிரைவர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சண்டையா. அங்கேயும் ஜே போட்டு இங்க வரணும். நம்ம டேஸ் வக்கீல் சார், தரையில பிரயாணம் பண்றது ரொம்ப ரிஸ்க் ஆகி போச்சு. பிளேன்ல டிராவல் பண்ணாக்கா இந்த வழிமதிப்பு இருக்காது, டிராபிக் இருக்காது, டீ கடை இருக்காது, வழிபோக்கெல்லாம் மறுக்க மாட்டான். இப்படிதான் பாருங்க, மாம்பழத்துல ஒரு நாள் என்னுடைய நாட்டியத்தை முடிச்சுட்டு நேரா பரங்கிமலைக்கு போறப்போ
இந்த கிண்டல் தான் வேண்டாங்கிறது வக்கீல் சாருக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பஸ்ல போயிட்டு இருந்தேன். அப்ப ஏதோ ஒரு அரசியல் தலைவர் வராருன்னு சொல்லி வண்டிய மடக்கி ஒரு திருப்பி விட்டுட்டான். அது சைதாப்பேட்டை, வளசரப்பாக்கம், விருகம்பாக்கம், கோடம்பாக்கம் இவ்வளவும் தாண்டி என் வீட்டு வாசல்ல வண்டி நிக்கிறப்ப பால்னு ஒரு சவுண்ட். என் பொண்டாட்டி குச்ச குடிச்சுட்டான். என்ன குச்சி? பல் குச்சி. மணி, காமனி வேற இன்னைக்கு பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டேன். எங்க நீ வரலன்னா பார்ட்டி டல் அடிச்சிருமோ ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. யாரு? சினிமா ஆக்ட்ரஸ் கம்பெனியா? ஆமா, அவங்க என் கிளையண்ட்ப்பா. வரலையா அவங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஏதோ ஷூட்டிங்கா. 80 வயசு கிழவி வேஷம் போடுறாளாம். மேக்கப் போட இங்க வரதுக்கு வைக்கப்பட்டாங்க. இல்ல வக்கீல் சார், 80 20 மாத்துறதுக்கு லேட் ஆகுமே. மணி, என்ன உன் ஒய்ஃப் பேசவே மாட்டேங்கிற? கொஞ்சம் சந்தோஷப்படுறான். இட்ஸ் ஆல் ரைட். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படியே? எல்லாரும் சாப்பிடுங்க. கம் ஆன், கோ அஹெட். கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக். கவனிச்சல? கவனிச்சேன். அதனால தான் பாதுஷாவை மிளகா சட்னி சுட்டு சாப்பிட்டுட்டு நாக்கு எரியுது, கண்ணு தோலாடுது, என்னன்னே தெரியல. ஐயோ, அது ரியலா இருக்கும்னு நினைக்கிறேடா. இது செயின் கோல்டா கவரிங்கா தப்பா? நான் செஞ்சு கொடுத்தேன், எனக்கு தான் தெரியும். சாப்பிடுவோம் சார். பாதுஷா நழுவி ஓகே ஓகே, இத வந்துட்டேன். நான் போயிட்டுறேன். கிருஷ்ணான சபால ஒரு பாட்டு கச்சேரிக்கு தலைமை தாங்கறேன்னு ஒத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆளே வந்து விசாரிக்கல. என்ன, நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்களா என்ன போறே? அவளுக்கு அக்கறை இருக்கணும், வரணும். ஒரு காரியம் ஒத்துண்டா என்ன வரனாலும் போய் செஞ்சுட்டு வந்துடணும். என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நல்ல காரியம். எப்படா போறேன்? நல்லா இருக்கியா? நம்ம சௌக்கியம் தானே? இல்ல, அத குழந்தைங்க ஸ்கூலுக்கு இருக்காளா? ஆமா, பெரியம்மா பெரியப்பா சௌக்கியம் தானே? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. என்ன மாப்பிள, சும்மாவது கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கா இல்லையா? டேய், என்ன பஸ்ல தானே வந்த? இல்ல, ஐயம்பேட்டையில இருந்து ஏரோப்ளேன்ல வந்தா. ஒத்த பிராமணா எதிர்க்க வந்ததும் இல்லாம குறுக்க வேற நிக்காத. நகர் நகர் போயிட்டு மாப்பிள சும்மா ஜோ பிடிக்கிறார். நீ உனக்கு வித்தியாசம் நினைச்சுக்காத. அவருக்கு மேல அலாதி பிரியம் இல்லவே இல்ல. போலியண்ணா? சரி சரி. டே மூர்த்தி, ஏதாவது வேலைக்கு போறதா உத்தேசமே இல்லையா? அதுக்காக நான் வந்திருக்கேன். ஊர்ல எல்லாரும் வச்சிருந்தா என்ன அனுப்பிச்சு வச்சுட்டா. சினிமா நடிக்கிறதா அபிப்பிராயம். இப்பெல்லாம் புதுமங்கலத்தான் ரொம்ப விரும்புறாளாம். ஓகே 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 ஓகே. அடடடடா, திருவிழா அம்மா தொலைச்சு குழந்தை மாதிரி எப்படி கத்துறே? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. என்ன சுவாரஸ்யமான விஷயம்? எச்ச பண்ணாதே, விடுங்க. ஒண்ணு இல்லையா? சரி, இதை கேளு. இன்னைக்கு ஆடிட்டர் பழனியப்ப இருக்க, அது என்ன சினிமா ஸ்டுடியோ கூட்டின்னு போச்சு. அங்க யார அறிமுகப்படுத்தி வச்சு சொல்லு? காமினி. எந்த காமினி தெரியுமா? பிரபல சினிமா நடிகை காமினி. என்ன இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேன்? உங்களுக்கு என்னாச்சு? போடி பைத்தியக்காரி. இன்னைக்கு அங்க என்ன ஷூட்டிங் தெரியுமா? ஸ்வயம்பர சீன். காமினி ஒரு மாலையை வீசி எறிகிற மாதிரி காட்சி. லொடுக்குன்னு ஷூட்டிங் பார்க்க போன என் கழுத்துல மாலை விழுந்துருத்து. அங்க இருக்கிறவெல்லாம் அல்லோல கல்லோல பட்டு போய் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் இந்த பழனியப்பன் தான் அறிமுகப்படுத்தி வச்சது. சிரிக்க சிரிக்க பேசிட்டு ரொம்ப நல்லவளா இருக்கா தெரியுமா? என்ன அவ ரொம்ப நல்லவான்னு சொல்றீங்களே? பாவம், நம்ம மூர்த்தி சினிமா சான்ஸ் வேணும்னு அலையிறானே. அவ கிட்ட சொல்லி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்களேன். அண்ணனுக்கு முகரை பாரு. பழகி 10 நிமிஷம் ஆல, அதுக்குள்ள அவள்கிட்ட போய் சான்ஸ் கொடுக்கான்னு கேட்டு இருக்க முடியுமா? பக்கத்துல பரங்கி மேல குவாரியில கல்லுடைக்க ஆள் எடுக்கிறானா, அங்க போ சொல்லு. பல்லாலேயே கல்லுடைச்சிருவான். வாங்க சௌக்கியமா இருக்கேன். ஹலோ கிருஷ்ணமணி. ஹலோ.
ஏன் இங்கே உட்கார்ந்துட்டீங்க? கால் வலிச்சது. செட்டுக்கு வந்திருக்கலாமே. இன்னைக்கு எக்கச்சக்கமான ஷூட்டிங். வந்து பார்த்தேன், எக்கச்சக்கமா இருந்தது. நேக்கே வெக்கமா இருந்தது, அதான் வெளில வந்துட்டேன். அப்படியா? ஆமா, நேத்து கூட சாங் ஷூட்டிங்ல பாதியில சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே, ஏன்? அதையும் கேக்குறேன். சாரி. பரவாயில்ல. நேத்து நீங்க மழையில் நனைஞ்சதை பார்த்ததும் நேக்கும் சபலம், நானும் நனைஞ்சிட்டேன். என்னது, நீங்களும் நினைச்சிட்டீங்களா? நனைஞ்சுட்டேன்னா இது ஆத்துல நான் நனைஞ்சேன், அவ ரொம்ப பிகு பண்ணிட்டா, அவளையும் நனைச்சுட்டேன். இப்படி நாங்க நனைஞ்சதுல குழந்தை வந்துட்டேன். குழந்தை வந்ததும் எங்களுக்கு ஒரே வெக்கமாயி டான்ஸ் எல்லாம் ஆடி, அதுக்கப்புறம் பண்ணதுல வழக்கம் இல்லாம கையெல்லாம் சுடுக்கிண்டு. அப்படியா? ஆமாங்க, இத பாருங்க, செட்ல ஒரு ரேப் சீன், வில்லன் புது நடிகர், முதல் நாளே கற்பழிக்கிற சீனாவா கொடுப்பாங்க. ஆக்டிங் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காக என்ன துரத்தி கொதறிட்டாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் வேணா ரேப் பண்ணட்டுமா? ஐம் சாரி, ஹெல்ப் பண்ணட்டுமா? அவசரத்துல ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்தி போட்டுட்டேன். சொடக்கு கிடக்கு போட்டு விட வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? நோ, இட் இஸ் தி ப்ளஷர் ஃபார் மீ. ஹலோ அம்மா, யாருது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் லோகு வந்திருக்கேன். இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். 5 நிமிஷமா? யாருது? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆறுமுகம் வந்திருக்கேம்மா. ரெடியாம்மா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா, யாருது? நான் தான் டைரக்டர் வந்திருக்கிறேன். காமேன். என்னம்மா இது, இன்னும் அரைகுறையாவே இருக்கிறீங்க? இதோ 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். என்னம்மா 5 நிமிஷம் சொல்லி 25 நிமிஷம் ஆச்சு. உட்காந்துட்டு காலத்து நிமிஷத்துக்கு எவ்வளவு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏப்பா கிட்டு, உனக்கு மணிசார் கூட கட்ட தெரியுமா தெரியாதா? அட்வான்ஸ் வாங்கும்போது எல்லாம் தெரியும் சொல்றீங்க. அம்மா, கட்ட தெரியல விடுங்க. மாமா மாமியை போர்வையில போத்திட்டு இருக்கிறமா, நான் கதையை மாத்திக்கிறேன். அது எப்படிங்க சார், சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வேண்டாமா? அதை ஏங்கிட்ட விடுங்கம்மா. 10ஆவது போர்வையை போத்தி முழங்கால கீழே தெரியுற மாதிரி செக்கா ஷாட் எடுத்துறேன். நீங்க கொஞ்ச நேரம் இருங்க சார், நான் கட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, கோவப்படாதீங்க. இது படம் அடுத்த மாசம் தான் ரிலீஸ். அது வரையும் கேட்டுக்கம்மா. அம்மா மெதுவா கேட்டுக்கம்மா, ஒண்ணும் அவசரம் இல்ல. எப்பா கிட்டு, இன்னைக்காவது மரிசாரி கட்டுறது கத்துக்கப்பா. வரேன். அம்மா வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருக்கேன். காமினி உள்ள இருக்காங்களோ இல்லையோ? உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. நான் தான் மணி வந்திருக்கேன். ஐயோ, கிடைச்சிருச்சா? இல்ல, ஆமா. நீங்க போங்க சார், நான் 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். மிஸ்டர் மணி, உள்ள வாங்க. வாங்க. எங்க 5 நிமிஷத்துல வர்றது? மணி கணக்காகும். ஐயோ, டக்குன்னு ஷாட் எடுக்கலன்னா என்னுடைய ஐடியாவெல்லாம் வேஸ்ட் ஆகுமே. என்ன கிட்டது? உங்களுக்கு மடிசார் புடவை கட்டி விட தெரியுமான்னு எத்தனை தடவை கேட்டேன். நீங்க தெரியும் சொல்லிட்டு இப்படி கழுத்து இருக்கிறீங்களே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாருங்க மிஸ்டர் மணி, பிராமின் கேரக்டர் மடிசார் புடவை கட்டிக்கணும். அருமையான வேஷம்னு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப இங்க யாருக்குமே மடிசார் புடவை கட்டி விட தெரியல. 1 மணி நேரமா அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ்ட். ஏன், நீங்களே கட்டி விட போறீங்களா? இல்ல, என் ஒய்ஃப் கட்டி விடுவா. அவங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? பிறக்கும் போதே மடிசாரோட தான் பிறந்தா, குளிக்கும் போது மடிசாரோட தான் குளிப்பா, தூங்கும் போது மாத்திரம் நான் சொன்னேங்கிறதுக்கு. சீக்கிரமா போய் உங்களை கூட்டிட்டு வாங்க. இப்பவே வா. கிட்டு, இவரை நம்ம வண்டியில அனுப்புங்க. என்னத்துக்கு? நான் ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது? கிட்டு, சீக்கிரமா போங்க. என்னத்துக்கு? நான் ஆட்டோலயே போயிருப்பேன். ஏன் இப்படி ஓடி வரு? என்னடி இது, இப்ப போய் கையில மாவெல்லாம் பசிட்டு நிக்கிற? படம் பேழிச்ச மாவு பிசையாம என்ன பண்றது? சரி, சட்டு கையை அலம்பிட்டு புறப்படு. எங்கண்ணா? அவன் யாரோட கார் இது? கேள்வி எல்லாம் கேப்பையா? இது காமினியோட காரு. யாரு? சினிமா ஸ்டார் காமினியோட கார்? ஆமா. அதுலயே உட்காந்து வந்து இல்ல, பம்பர் பிடிச்சுட்டு ஓடி வந்தேன். சத்த சும்மா இருக்கேடா. நீ இப்ப என்ன பண்ற? இந்த மடிசார் அவுத்து போட்டுட்டு சட்டுன்னு ஒரு 6 கஜம் புடவை கட்டினு வா. இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? வெளியில போறச்சே மடிசார கட்டின்னு போக வேண்டாம், 6 கஜம் புடவை கட்டின்னு வா. ஆனாலும் ஆம்பளை ரொம்ப பறக்குறாங்க. சீக்கிரமா போயிட்டு வந்துறேன். ஆமா, மாமி இதெல்லாம் புழிஞ்சு வச்சிருவா. நீ வா. மாமி, உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையே? ஒண்ணும் சிரமம் இல்ல, நீ வாங்க. எனக்கு ஒண்ணும் சிரமமே இல்லடி, நீ போயிட்டு வா. போ. வா, தாண்டி வா. ஐயோ, என்ன வடலாம் பாழாயிருது. மாமி, காக்கா வர மாட்டாங்க. அதெல்லாம் சூடு வரட்டு வா. நீ போ, புடவை கட்டின்னு வா. நல்ல புடவை கட்டிக்கோ. ஐயோ, காமினி நல்லா பழகுவாரா? 6 கஜம் வந்து சொல்றேனே. ஐயோ, ஐயோ, நான் காமினிய பாக்கணுமே. காமினி. என்னடி தடிக்கு விட்டுருதா? அச்சோ, செருப்பு அறந்துருக்குண்ணா.
கர்மண்டா உனக்குன்னு ஏதாவது நடக்குமே. இப்ப என்ன இப்ப என்ன பண்றது? பண்றது? அவுத்து விட்டுட்டு வா, இங்கே இருக்கட்டும். சட்டு வா, செருப்பாவுக்கு 1/2 மணி நேரம். வா வா வா. இதான் என் ஒய்ஃப். வணக்கம். ஏதோ புடவை கட்டி விடணும்னு சொன்னார். உங்க ஆத்துல நீங்க புடவையே கட்டிக்க மாட்டீங்களா? இல்லன்னா புருஷா மாதிரி பேஷனா பேண்ட் ஷர்ட் போட்டு போல. அது சொல்ல புடவை கட்டிக்க தெரியும், ஆனா இந்த மடிசார் புடவை தான் கட்டிக்க தெரியாது. அதுக்குதான் எங்களாலே நிறைய பேருக்கு மடிசார் புடவை கட்டிக்க தெரியாது. வாய்க்கிழிய பேசுவாரே, இவர் மட்டும் என்னவா பஞ்ச கச்சம் கட்டிக்க தெரியுமான்னு கேளுங்க. அமாவாசை வந்துடுத்துனா போதும், எங்க ஆத்துல ஒரே ரகதான். காஸ்டியூமர் கிட்டவுக்கே கட்டி விட தெரியலையே. யாரு இவர்தான்? ஐயே, என்ன புருஷாலா புடவை கட்டி விடுவா? அதெல்லாம் நோக்க என்னதுக்கடி, நீ கட்டி விடு. வா கட்டி விடு. இது நீதான் இதானே? கிட்டு, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. மிஸ்டர் மணி, நான் இங்க உட்காந்துக்கிறேன். நான் பார்க்கல. டோன்ட் வரி. மரம் உட்காந்துக்கோங்க. அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கோங்க. சரி. ஆமா, என்ன கட்டு? ஸ்மார்ட்டா கட்டா வைஷ்ணவா கட்டா? தெரியாதே. அது ஐயர் கட்டா ஐயங்கார் கட்டான்னு கேக்குறேன் என் ஒய்ஃப். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த படத்துல என் பேரு விசாலம். அப்ப ஸ்மார்ட்டா கட்டுதான். என்ன நான் சொன்ன சரிதானே? சரி, வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காம ஷர்ட்னு கட்டி விடுறே. அதை எடுத்துருங்க. என்ன பாவாடை கட்டின்னு இருக்கே? பாவாடை மேல மடிசார் புடவை கட்டிக்க முடியாது. அதையும் எடுத்துருங்க. கட்டி முடிச்சாச்சா? சத்தி இருங்கோ. பேஷா இருக்கு. அசப்புல எங்க அத்தை பொண்ணு ஜானகி மாதிரியே இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஓகே ஓகே. என்ன சொன்னுக்க? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க. செருப்பா இருந்து போனதுக்கா இப்படி கவலைப்படுற? இன்னொன்னு வாங்கி கொடுத்துடுறேன். என்ன சொன்னுக்கு? போகும்போது நல்லா தானே இருந்தேன். ஸ்டூடியோல போய் என்ன நடந்தது சொன்ன கேள்வி. கோகி, இது கோகி கோகி அஸ்து பிஸ்து ஏதாவது பண்ணிட்டு மாதிரி. கோகி கேக்குறதா? தலையாட்டினா போறாதே, மூன் சொல்றே. கோகி, நீ எதுக்காக கோச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ வெளில வாய, நான் சொல்றேன். புதுசு புதுசா என்ன பண்றாள்? உள்ள போய் கதவை அடைச்சுட்டா நான் என்ன நினைச்சுக்கிறது? வாய்த்த கலக்கிறது. கோகி, மாடியில வடாவளத்து இருந்தியே, அதெல்லாம் காக்கா திங்கிறது போல் இருக்கு. இது சும்மா இல்ல, காக்கா உள்ள ஒண்ணு இல்ல. கோகி கோகி கோகி, இது கேளு. இது வந்து உன் கற்பனை எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது. காமினி மடிசார் போட கட்டின்னு வந்தாலும் இல்லையோ, நான் அவளை பார்த்தேன். அவளையா பார்த்தேன்? ஒன்ன பார்த்தேன். இது பாரு, எப்பவுமே ஒன்னனவாவே இருக்கேன்டி. ஒன்னனவாவே இருக்கிறதுனால நீ நினைச்சிட்டு அவளை இன்னுட்ட இது தொட்டுட்டேன். இப்ப வர சொல்ல அவளை திரும்பி பாப்பானா? நீ தாண்டி இல்ல, நீ இல்ல. நீ அப்படின்னா நான் சொல்றது இன்னும் நீ நம்பலேங்கிற மாதிரிதான் அர்த்தம் வருது. அப்படின்னா நான் ஏதோ கெட்ட இடத்துல அவளை போய் தொட்டுட்டேன்னு அர்த்தம் வருது. இவ்வளவுலாம் ஆனதுக்கு அப்புறம் நான் இருந்தா செத்தாந்த செத்து போறேன். இப்பவே செத்து போறேன். இது பாரு பாரு, கழுத்து பாரு. வேண்டாம், இந்த பீரோல ஒரு பேனா கத்தி வச்சிருந்தேன், அதால குத்திட்டு செத்து போயிடுறேன். இந்த இடத்துல வச்ச இடத்துல இருக்காதே. சரி, இது போறோம். இந்த பிளேடால குத்திட்டு செத்து போயிடுறேன். நிஜமாவா? எது
குத்தின்னு சாப்பிடுறதா? என்னையே நினைச்சுட்டு இருக்கிறது. குழந்தை மஞ்சு ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமோ இல்லையா? ஏன்? வாயே வா, நான் பெத்த செல்வமே மூக்குல வேர்த்துருமே நோக்கு.